ஸோ ஹாய் வெல்கம் பேக் டு அவர் சேனல். அண்ட் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, குரூப் 4க்கு வாகை பேட்ச் அனௌன்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ லாஸ்ட் டேட் வந்துட்டு October 10 கொடுத்துருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் சேர்ந்துருந்தீங்க. ஸோ சேலரி டேட் அதுக்காக டேட் எக்ஸ்டெண்ட் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால ஒரு 3 days மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ October 13 வரைக்கும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். October 13 மண்டே. ஸோ மண்டே நம்ம ஷெடியூல் ஸ்டார்ட் பண்றோம். அன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணீங்கனாலும் குரூப்ல மெட்டீரியல்ஸ் கிளாஸஸ் அவைலபிளா தான் இருக்கும். பட் ஸ்டில் உங்களால வந்து கண்டினியூவா படிக்க முடியாது. நீங்க ஒரு புதன் வியாழன் ஜாயின் பண்றீங்கன்னா மண்டேல இருந்து ஃபர்ஸ்ட் வீக் ஷெடியூல் நம்ம போயிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஷெடியூல் வந்து நீங்க கண்டினியூ பண்ணி படிக்க முடியாது. ஒரு ஷெடியூல் பின்னாடி போற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ கூடவே ஷெடியூல் கூடயே வர முடியாது. ஸோ ஷெடியூல் கூடயே வரணும் அப்படின்னா October 13 ஈவினிங்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண வீடியோ தெரியல, நிறைய பேர் டீடைல்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ இதுலயும் நான் அந்த டீடைல்ஸ் சொல்லிடுறேன், பேசிக்கா சொல்றேன். பட் ஃபுல் பேட்ச் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேட்ச்ல நான் ஓரலா சொல்லிடுறேன். வீடியோ கிளாஸ் இருக்கும் ஃபுல் சிலபஸ்க்கும். ஸோ குரூப் 4ல இருக்கிற கம்ப்ளீட் சிலபஸ்க்கு வீடியோ கிளாஸ் இருக்கும். அதுக்கான நோட்ஸ், டெமோ கிளாஸ் அதெல்லாமே நான் உங்களுக்கு பின் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸ்பெஷல் கிளாஸ் புக் வைஸ் இலக்கணம் நம்ம நடத்திடுவோம். அது போக ஸ்பெஷலா இலக்கணத்துக்கு தனி வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். ஏன்னா இலக்கணம்ல இருந்தா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க அப்படிங்கறதுனால. அதுக்கப்புறம் அவுட் சோர்ஸ் பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் உங்களுக்கு கொடுத்துருவேன். ஸோ அதுக்கான கிளாஸ் வீடியோவும் உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஜிட்டல் நோட்ஸா தான் இருக்கும், PDF ஃபார்மேட்ல இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே PDF ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருவேன். நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். ஸோ நிறைய பேர் வீட்டுக்கு கொரியர் பண்ணுவீங்களான்னு கேட்டிருந்தீங்க. PDF ஃபார்மேட்டா நான் கொடுத்துருவேன், நீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுக்கலாம். அந்த வீக் என்ன ஷெடியூலோ அதுக்கான நோட்ஸ் வந்து உங்களுக்கு அந்தந்த வீக் வந்துடும். ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி வந்துட்டு ஸ்கூல் புக்கு. ஸோ ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் PDF நான் கொடுத்துருவேன். நிறைய பேர் அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் கேட்டிருந்தீங்க, பேட்ச்ல ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு. பேட்ச்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க அதை ஒரி பண்ணவே வேணாம். அது எங்கெங்கிருந்து எடுக்கணும் அப்படிங்கறத நான் அந்தந்த வீக் பிரிச்சு உங்களுக்கு எடுத்து நான் கொடுத்துட்டு அதை சொல்லியும் கொடுத்துருவேன். ஷார்ட்கட் வீடியோவும் இதுக்கப்புறம் உங்களுக்கு 1 by 1 வரும். ஓகேங்களா? ஸோ அதனால நீங்க அதை போய் எங்கேயும் தேட வேணாம். ஃபர்ஸ்ட் விஷயம், நம்ம பேட்ச்ல ஒரு பிளஸ் என்னன்னா, நீங்க எங்கேயும் போய் மேத்ஸுக்கு தனியா, ஜிகேக்கு தனியா, சயின்ஸுக்கு தனியா, தமிழுக்கு தனியா தேடவே தேவையில்லை. அவுட் சோர்ஸ் எதுவுமே குரூப்ல நான் என்ன கொடுக்குறோம் நீங்க அதை மட்டும் படிச்சா போதும். ஸோ குரூப்லேயே உங்களுக்கு எல்லாம் வந்துடும். ஸோ பிகினர் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு வந்து சிலபஸை புரிஞ்சுக்கிட்டு அது எங்கிருந்து கேட்டிருக்காங்க அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இன்னும் ஒரு 3-4 கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும். கரண்டா எப்படி கேட்கறாங்க, புக்ல இருந்து என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கறாங்க, அதுக்கு ஒரு 5-6 டெஸ்ட், இதெல்லாம் 1 month ஆகும். ஸோ பிகினரா இருக்கீங்கன்னா அவ்வளோ எஃபர்ட் நீங்க போட வேணாம். அதெல்லாம் நான் பண்ணி ஷெடியூலா உங்களுக்கு கொடுத்துருவேன். அந்த வீக் என்ன ஷெடியூலோ அதை நீங்க அப்படியே படிச்சா போதும். ஓகேங்களா? அண்ட் டெஸ்ட். ஸோ டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் OMR ஷீட்ல தான் இருக்கும். ஏன்னா நம்ம எக்ஸாம் OMR ஷீட்ல தான் எழுத போறோங்கிறப்போ OMR ஷீட்ல இருக்கும். 200 கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? 200 கொஸ்டின் இருக்கும். தமிழ், மேத்ஸ், ஜிகே. ஸோ இப்படிதான் வந்துட்டு கொஸ்டின்ஸ் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் அந்தந்த வீக் நான் என்னென்ன கொடுக்குறோனோ அந்தந்த கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்கு ஆட் பண்ணி அதில் கொடுத்துருவேன். ஓகேங்களா? அடுத்தது, ஸோ ஷெடியூலை பொறுத்த வரைக்கும் 21 ஷெடியூல் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 21 ஷெடியூல் வந்து நம்ம படிக்க போற ஷெடியூல். நடுவுல ஒரு 3 ஷெடியூலுக்கு ஒரு டைம் வந்துட்டு 4வது ஷெடியூல் 8வது ஷெடியூல் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, அந்த 3 ஷெடியூல ரிவிஷன் பண்ணுவோம். 3 வாரம் படிப்போம், 4வது வாரம் ரிவிஷன், திருப்பி ஒரு 3 வாரம் படிப்போம், திருப்பி ஒரு 4வது வாரம் ரிவிஷன். அந்த மாதிரி நடுவுலயே ஒரு 7 ரிவிஷன் டெஸ்ட் வரும். ஓகேங்களா? அது முடிஞ்சதுக்கு அப்புறமா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். ஃபுல் டெஸ்ட் நான் ஏன் நம்பர் கொடுக்கல அப்படின்னா, நமக்கு இப்போ ஆனுவல் பிளான் வந்து டிசம்பர்ல விடுவாங்க. ஸோ அதுல என்ன டேட் அப்படிங்கறத பொறுத்து நம்மளுக்கு டைம் எக்ஸ்டெண்டா தான் கண்டிப்பா கிடைக்கும். ஸோ அதை பொறுத்து நம்ம ஃபுல் டெஸ்ட் வந்துட்டு எவ்வளவு அதிகமா வைக்க முடியும், கம்மியா வைக்க முடியும்னு பார்த்து நான் உங்களுக்கு அது கொடுப்பேன். ஓகேங்களா? அடுத்தது குவிஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் கொடுக்க பார்ப்பேன். ஸோ டெய்லியும் வந்துட்டு ஒரு 10 கொஸ்டின் ரெஃப்ரெஷிங்கா இருக்கிறதுக்காக கொடுப்பேன். அந்த வீக் என்ன ஷெடியூல் படிக்கிறீங்களா, இப்போ இந்த வீக் வந்துட்டு 10th தமிழ் படிக்கிறீங்கன்னா அது ரிலேட்டடான ஒரு 10 கொஸ்டின் காலையில குவிஸ் அனுப்புறேன்னா நீங்க அதை போட்டு பார்த்துட்டு படிக்கலாம். ஓகேங்களா? அது ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நீங்க பேட்ச்ல எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஷெடியூலும் வந்துட்டு அதுல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பேன். October 13 நம்மளுக்கு ஷெடியூல் ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? எடுத்தோடனே 10th தமிழ்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றோம். ஜிகேல வந்துட்டு யூனிட் 5, 6ல நமக்கு 40 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதை ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாலிட்டி, INM, ஹிஸ்டரி, ஜியாகிரபின்னு போவோம். ஓகேங்களா? ஸோ 3 டெஸ்ட் வந்துட்டு 3 ஷெடியூல் வந்து டெஸ்ட் எழுதுவீங்க. அதாவது 4th ஷெடியூல் வந்துட்டு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும். ரிவிஷன் தான், புதுசா எதுவுமே படிக்க மாட்டீங்க, ஃபுல் ரிவிஷன். எல்லா வீக்குமே தமிழ், மேத்ஸ், ஜிகேக்கு ஈக்குவல் ப்ரையாரிட்டி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் 3 விதமா படிப்போம். புக் வைஸ் படிப்போம்,
சிலபஸ் வைஸ் படிப்போம் பிளஸ் அவுட் சோர்ஸ் படிப்போம். ஓகேங்களா? அவுட் சோர்ஸ் நான் இந்த இடத்துல போட்டிருக்கேன்னா என்ன அவுட் சோர்ஸ் படிப்போம் அப்படின்னா, இப்போ சிலபஸ் என்னன்னு போட்டேன், தமிழ் என்னன்னு போட்டேன். இப்போ அவுட் சோர்ஸ் என்ன படிப்போம் அப்படிங்கிறத அந்த வீக் மண்டே உங்களுக்கு பிடிஎஃபா கொடுப்பேன். அந்த மண்டே கொடுக்குற பிடிஎஃப் தான் அந்த வீக் ஃபுல்லா நீங்க படிப்பீங்க. அதுக்கான ஷார்ட் கட்டும் எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் உங்களுக்கு 1 by 1 மண்டே டு ஃப்ரைடே வர ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் தமிழ் படிப்பீங்க. மேக்ஸ் வந்து எவ்ரி வீக் ஒரு டாபிக் படிப்பீங்க. 4th வீக் வந்து டிவிஷன் இருக்கும். ஜிகேவும் நான் சொன்ன மாதிரி மார்க் வைஸ் ப்ரையாரிட்டியில தான் ஒரு யூனிட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுல சயின்ஸ் மட்டும் நமக்கு 5 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ அதனால அந்த 5 கொஸ்டின்ங்கிறதுனால அது தனி யூனிட்டா உட்காந்து படிக்க வேணாம், அது பேர்டனா தெரியும். நிறைய பேர் சயின்ஸ் அவாய்ட் பண்றீங்க, அது பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா வீக்குமே குட்டி குட்டி லெசன் கொடுத்துருவேன். ஓகேங்களா? ஒரு டாபிக் படிப்போம். சில வீக் போர்ஷன் ஹெவியா இருக்குன்னா சயின்ஸ் இருக்காது. ஸோ போர்ஷன் இந்த வீக்ல வந்து சயின்ஸ் இருக்காது. ஓகேங்களா? போர்ஷன் கம்மியா இருக்கிற வீக்ல வந்து நம்ம சயின்ஸ் படிச்சு முடிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து ஷெடியூல் போகும். ஷெடியூல் பிடிஎஃப் கொடுக்குறேன். ஷெடியூல் எக்ஸ்பிளேஷன் வீடியோவும் பேட்ச் அனௌன்ஸ்மெண்ட் வீடியோ கீழே கொடுக்குறேன். அதில் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்க. ஓகே, ஸோ இதான் வந்துட்டு பேட்ச் ஃபீஸ் வந்துட்டு 1333. ஓகேங்களா? ஸோ டியூரேஷன் டில் எக்ஸாம் வர குரூப் 4 எக்ஸாம், அதாவது ஆனுவல் பிளானர்ல குரூப் 4 எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்களே, அந்த குரூப் 4 எக்ஸாம் முடியிற வரைக்கும் நமக்கு பேட்ச் அவைலபிளா இருக்கும். நடுவில் நீங்க எந்த ஃபீஸும் பே பண்ற மாதிரி இருக்காது. ஓகேங்களா? ஸோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கவங்க அக்கௌண்ட் டீடைல் கொடுத்துருக்கேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, எடுத்துட்டு பே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் QR கோடு வேணும்னா QR கோட் கொடுத்துருக்கேன், வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்களோட ஃபோன்பே, பேடிஎம், ஜிபே எதுல வேணா போயிட்டு செலக்ட் ஃப்ரம் கேலரி கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட்டை டச் பண்ணீங்கன்னா லோகேஷ் பிரதி அகாடமி அப்படின்னு வரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு 1333 பே பண்ணிட்டு இந்த நம்பர் 6381083284, ஸோ இந்த நம்பருக்கு ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிடுங்க. ஓகேங்களா? ஜிபே நம்பர் வேணும்னாலும் இதே தான் ஜிபே நம்பர், ஸோ நீங்க இதுலயே ஜிபே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இவ்வளவுதான். விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. டீடைல்ஸ் நான் கீழே கொடுக்குறேன். 13th வந்துட்டு பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 13th நைட் வரைக்கும் அட்மிஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க அதுக்குள்ள ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.